நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்கிட்ட வரப்பா, கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் என்ன செய்றேன்? நீ பட்டயத்தோட கேடகத்தோட என்கிட்ட வர்ற. ஆனா சில நேரங்களில் பொய்யான கேடகம், பொய்யான மனிதன், பொய்யான தலைச்சீரா, பொய்யான மார்க்கவசம், பொய்யான சத்தம், பொய்யான மிரட்டல் நம்ம மிரட்டி கொண்டிருக்கு. எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு கேடகமா வர போறேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு எவ்வளவுதான் தன்னை மறைச்சாலும் எங்கேயாவது ஒரு வீக்னஸ் அவனுக்கு இருக்கும். அந்த வீக்னஸை கண்டுபிடிக்கிறவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, சத்துரு நம்ம வீக்னஸை பார்க்க கூடாது, நாம தான் அவனுடைய வீக்னஸை பார்க்கணும். தாவீது சொன்னாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த. எப்படி சொல்றோம் பாருங்க, நீ நிந்திச்ச பாரு, இதுவரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது சொன்ன பாரு, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவங்களின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்கிட்ட வர்றேன். ஆமென். அவன்